SUD Life Century Plus பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி ஒரு லாங் டேர்ம் பீரியடில் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியை செக்யூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இதை உங்கள் லாக் பண்ணிவிடுமா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்சூரன்ஸ் கவரும் வருது, அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டிக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் பிளானாகவும் இட் ஆக்சஸ் அண்ட் ஆல்சோ ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஆப்ஷனாகவும் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years வருது, பாலிசி டேர்ம் 10 to 16 yearsக்குள்ள வருது. அண்ட் ப்ரீமியம்ஸ் இயர்லி பேசிஸ் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜே உங்கள் பேஸ் பாலிசிக்கு நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ணி கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பாலிசி ஹோல்டருக்கு சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளான்ல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே கேரண்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 yearsல ஃபிக்ஸ் பண்றாங்க. இது வந்து எல்லா இன்வெஸ்டருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவலி பே பண்ற மாதிரி இருக்கு வித் நோ ஃபிளெக்சிபிலிட்டி இன் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ லாயல்ட்டி அடிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் கேரண்டீடா இருந்தாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி லோவா இருக்கு அண்ட் நாட் காம்படிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம IRR அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இன்னும் இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. பாலிசி டேர்ம் 16 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years, ஆனுவலாக 1 lakh ப்ரீமியம் கட்டுறாங்க. ஸோ 5 yearsக்கு ப்ரீமியம் கட்டினக்கப்புறமா 16th year வரைக்கும் மெச்சூரிட்டியில் வெயிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் டோட்டலாக 9.76 lakhs வருது. இந்த கேஷ் ஃப்ளோக்கு IRR ஜஸ்ட் 4.88% தான் வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியான ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இட் இஸ் அன்அட்ராக்டிவ். ஸோ இந்த பிளான்ல புவர் லிக்விடிட்டி இருக்கு. அதாவது உங்க மணி 11 yearsக்கு வந்து லாக்டுனா இருந்தாலுமே 10 lakh சம் அஷ்யூர்டும் இன்சஃபிஷியண்டா தான் இருக்கு டு ப்ரொவைட் மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ இன் ஷார்ட் இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ், இன்அடிக்குவேட் லைஃப் கவர், லேக் ஆஃப் லிக்விடிட்டியோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ரெண்டுத்துக்குமே அன்சூட்டபிள் ஆப்ஷனா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால, அதாவது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். அதாவது அதுல இருந்த சேம் பிரீமியமை இங்க ஸ்பிளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கம்பைன் பாலிசி. லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 10 lakh சம் அஷ்யூர்ட்க்கு நம்மளுக்கு ஆனுவலி வர பிரீமியமே 10,400 தான் ஃபார் 16-year பாலிசி டேர்ம் அண்ட் 5-year பிரீமியம் பேமெண்ட் பீரியட். அப்போ அந்த 1 lakh பட்ஜெட் நம்ம SUD லைஃப்க்கு வச்சிருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்க 89,600 rupees per year சேவ் பண்ண முடியுது. இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம அவைலபிளா இருக்கு. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபார் ஹையர் ரிஸ்க் இன்வெஸ்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ ப்ரீ டாக்ஸ் மட்டுமே 22.17 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நம்ம ரிடீம் பண்ணக்கப்புறமும் போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ உங்களுக்கு 20.12 lakhs வருது. அப்ப இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பைன் ஸ்ட்ராட்டஜி IRR பாத்தீங்கன்னா 10.38% ஜென்ரேட் ஆகுது which is post tax. இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த காம்பினேஷன் பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற அளவுக்கு கம்ஃபர்டபிளி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிடம்ஷன் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால லிக்விடிட்டியும் சுப்பீரியரா இருக்கு. அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, அதே நேரத்தில் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தருது. இந்த கம்பேரிசன்ல என்ன ஹைலைட் பண்ண முடியுதுன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, பெட்டர் லிக்விடிட்டி கிடைக்குது அண்ட் ஸ்ட்ராங்கர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த அட்வான்டேஜஸ் SUD பிளான்ல கிளியர்லி லேக்கிங். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SUD லைஃப் செஞ்சுரி பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா
இல்லையா? இந்த பாலிசி ஒரு ட்ரெடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதுல கேரண்டீட் பெனிஃபிட்ஸை மெச்சூரிட்டியில ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா ஹவவர் பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டியூரேஷன் ரெண்டுமே ஃபிக்ஸ்ட். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்றது நாட் ஷோர். ஸோ ரிஜிடிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கோல்ஸ் அண்ட் பாலிசியோட மெச்சூரிட்டி டைம் லைனுக்கு மிஸ் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த 5 year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று நம்ம லிமிடெட் பீரியட்க்கு இந்த மாதிரி ப்ரீமியம்ஸ் பே பண்ணுறதுன்றது பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்குமே நம்ம பெனிஃபிட்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபண்ட்ஸும் த்ரூ அவுட் த பாலிசி நம்மளுக்கு லாக்டனாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சப்ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பிளான் ஆக்சுவலி ஆஃபர் பண்றாங்க. சம் அஷூர்ட்மே ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அடிக்வேட்டா இல்ல. அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. இந்த டிராபேக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் சொல்யூஷனா இருக்கட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளா இருக்கட்டும் இட் இஸ் லெஸ் அப்பீலிங். ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் என்ன? இன்சூரன்ஸை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து செப்பரேட் பண்றது. ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில உங்களுக்கு சஃபிஷியன்டான லைஃப் கவரேஜ் கிடைக்குது அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே சூட்டபிள் அவென்யூஸ்ல டைரக்ட் பண்ணலாம், which is customized to your risk tolerance, investment horizon and life goals. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.